இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஒட்டிய அபு தாலிபு ஹதீஜா நாயகிலாம் மரணித்த பிறகு தாயிஃப்ல உள்ள ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பிரபலியமான ஒரு சம்பவம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனது, அந்த சம்பவத்தை பாடல்களாகவும் அதுகளாகவும் தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் உருகுதம்மான்னு படிக்கிறார்ல, இப்படி பாட்டுலாம் வந்துருச்சு தாயிஃபை பத்தி. ஆனா இந்த தாயிஃப் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த வரலாறு இருக்குல்ல, கொஞ்சம் கூடுதலா கற்பனை பண்ணியிருக்கிறாங்க. தாயிஃப் நிகழ்ச்சின்னு இருக்க இவங்க சொல்லக்கூடிய அந்த வர்ணனை உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததற்கு எந்த ஹதீஸ் நூல்லையும் ஆதாரம் கிடையாது. தாயிஃப்ல இவங்க சொன்ன மாதிரி வர்ணிக்கிறாங்கல்ல, எப்படி இருக்குது தாயிஃபை பத்தி கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது ஹதீஸ்கள்ல. அதாவது உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டது உஹது போர்க்களத்துல நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மற்ற நேரத்துல எல்லாம் வாயினால துன்பப்படுத்திருப்பாங்க, திட்டுனாங்க, பேசினாங்க. உடல் ரீதியாக துன்பப்படுத்தினது இந்த விட்ட குடலத்துக்கு வச்சாங்க, அது ஒரு சின்ன ஒரு துன்பம். உடல் ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துன்பத்திற்கு ஆளானது உஹது போர்ல நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளானாங்க? பல்லு உடைக்கப்படுது, ரத்தம் சிந்துற துன்பத்தை நான் சொல்றேன். அதாவது துன்பத்துல ரெண்டு வகை இருக்குங்க, திட்டுறது, பேசுறது, கிறுக்கங்கிறது, பைத்தியக்காரங்கிறது, சோறு கொடுக்காம ஆக்குறது, ஊர் விளக்கம் பண்றது, இதுகெல்லாம் ஒரு துன்பம். இது ஒரு வகை துன்பம். இன்னொரு வகை துன்பம் என்னன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, ரத்தம் சிந்துற மாதிரி ஆக்குறது, இது ஒரு துன்பம். மற்றவர்கள் எல்லாம் இந்த உடல் ரீதியான துன்பத்தை நிறையவே அனுபவிச்சாங்க. பிலால் அளவுக்குலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கல. பிலால போட்டு மிதிச்சாங்க, அப்படி ஒரு சித்திரவதைலாம் பண்ணல. இந்த குலத்தினுடைய மரியாதைக்காக வேண்டி அபு தாலிபு அந்த குறைஷி குணம் அதுல கை வைக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியாக ஒரு பெரிய துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உஹது போர்ல அடைஞ்ச துன்பம் பெரிய துன்பம். எப்படிப்பட்ட துன்பம்? பல்லு உடையுது. பல்லு உடையுதுன்னு சும்மா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சும்மா உடையிற பல்லு வேற. பல்லு உடையுதுன்னா களத்துல வாழேந்தி போர் செய்யும் பொழுது எதிரிகளுடைய வாழ்வுடைய தாக்குதல்ல பல்லு உடையுதுன்னா அந்த வேகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். வெட்டுல உடையுது பல்லு, வாயில வெட்டி அது பல்லு செதறி போய் பல்லு உடைஞ்சுன்னு அது சாதாரணமா எடுத்துட்டு போறாங்க. பல்லு உடைகிறது அல்லது பல்ல பார்த்து கரெக்ட் அப்படி வராங்க போர்ல. பல்லு உடைஞ்சது ஒரு அடையாளம். அதை விட என்ன நடந்துச்சுன்னா முகத்துல கடுமையான காயங்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நபியுடைய முகத்திலே இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள். பல்லு மட்டுமா உடைஞ்சப்ப முகமெல்லாம் ஆட்டி வெட்டு, தழும்புகள் வெட்ட அந்த வாள்ல கிட்ட நெருங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் நின்று போர் செய்வார்கள். மற்ற தளபதிகள் மாதிரி ஆர்டர் பண்ண மாட்டாங்க, அவங்களே தளபதியா இருப்பார்கள், அவர்களை உள்ள ஊடுருவார்கள், அவர்களை ஆயுதம் தாங்கி போராடுவார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. மதீனா வாழ்க்கையில போர்கள் தனியா நம்ம சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போர்கள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு போர்களையும் வர்ணிச்சு தனித்தனியா பிரிச்சு என்ன செய்வோம். இந்த மக்கா வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு அம்சமான பிரிச்சு சொல்ல போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீரம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, ரசூலுல்லாஹ்வுடைய நாணயம், ரசூலுல்லாஹ்வுடைய துணிவு, இப்படின்னு ஒவ்வொரு வகையா என்ன செய்வோம், எளிமை, அடக்கம், இதெல்லாம் பிரிக்குவோம். அதுல போர்க்களத்தை பத்தி வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லும் உடைக்கப்படுது, வாழ்நாள வெட்டி உடைக்கப்படுது. பல்லு உடைக்கப்படுதுன்னா வாழ்நாள வெட்டி என்ன செய்யப்படுது, உடைக்கப்படும். ஒரு வாயெல்லாம் வெட்டிப்பட்டிருக்கும், மூஞ்சிலாம் ரத்தக்கார பூசப்பட்டிருக்கு. இத சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்ப எந்த அளவுக்குன்னா மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. அப்ப விளங்கிருங்களேன், அந்த உஹது போர்ல நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, பல்லு உடைஞ்சவனாச்சு மூர்ச்சையாகி விழுவானா? பல்லு உடைஞ்சவன்லாம் மூர்ச்சி மயக்கம் போட்டு விழுந்துடுறானா? விழுவ மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கதி ஏற்படுதுன்னா, பல்லு உடைஞ்சதை மட்டும்தான் சொல்லிட்டாங்க. பல்லு உடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமான பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமான இது ஒண்ணுதான் சொல்றாங்க. பல்லு மட்டுமா உடைஞ்சிச்சு. பல்லுங்கிற ஒரு சின்ன விஷயம், அதை விட பெருசுலாம் நடந்துச்சு. அந்த மூஞ்சி விகாரப்படுத்தப்பட்டுச்சு, பல முனையில வெட்டப்பட்டுச்சு. அதான் ஒரு பல்லு ரெண்டு பல்லும் விழுந்துச்சு, ரெண்டு முன்பொருட்களும் நெஞ்சிச்சு விழுந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய துன்பத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த பத்ர்ல உஹதுல எந்த அளவுக்கு துன்பம்னா மூர்ச்சையாக விழுந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு வதந்திகள் பரவுது உஹது போர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு விழுந்த உடனே முகமது இறந்துட்டார்னு பரவுது. சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அது. அது உஹது போரை நம்ம விளக்கும் போது வச்சுக்கிறோம்.
அப்ப கேட்கறாங்க, அந்த உஹது போர்ல பட்டீங்களே கஷ்டம், அதுக்கு நிகரா எந்த கஷ்டமாவது நீங்கள் பட்டிருக்கிறீர்களா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அதை தாண்டி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருக்கிறேன். அது என்ன தாண்டி பட்டிருக்கிறேன்? சகீஃப் கோத்திரத்தார், சகீஃப் தான் தாயிஃப்ல இருந்தவங்க. சகீஃப் கோத்திரத்தார்னு சொன்னா அவங்க தான் தாயிஃப்ங்கிற ஊர்ல வந்து கோட்டை கட்டி தனி ராஜ்யமாக பெரிய கோட்டையே இருக்கு தாயிஃப்ல. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அதை முற்றுகையிட்டு பின்னாடி அதை கைப்பற்றினாங்க. போர் செய்து பல நாட்கள் முற்றுகையிட்டு தாயிஃபை எல்லாம் நினைஞ்சாங்க தன்னுடைய கைவசத்தில் எடுத்தாங்க. பிந்தி மதீனாவுக்கு போன பிறகு அந்த கோட்டையெல்லாம் அங்க இருக்கு. கோட்டை கொத்தளத்தோட பெரிய ராஜ தர்பாரோட வாழ்ந்தவர்கள் சகீஃப் கோத்திரத்தார்கள். அதனுடைய தலைவனாக இருந்தவன் அப்து யாலின்னு அவன் பேரு. புகாரில் வரக்கூடிய செய்தி இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த இந்த அப்து யாலின் இருக்கான அவன் படுத்தின பாட்டை விட அதிகமானது என் வாழ்க்கையில் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. தாயிஃபில் நடந்தது இருக்குது, அது உஹதை எல்லாம் மிஞ்சினது. அது என்னென்ன செஞ்சாங்கன்னு வரல. ஒவ்வொருத்தரும் தோது போல என்ன செய்யறது, கதையை நல்ல விட்டு எரிஞ்சாங்க, அப்புறம் சொல்ல விட்டு எரிஞ்சாங்க, முள்ள தூக்கி போட்டாங்க, இப்படின்னு ஒண்ணு. அது ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல, அந்த ரொம்ப கஷ்டத்தை விவரிக்கணும்ல, விவரிக்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிறது. உதாரணமா அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான், அவரை வந்து ரொம்ப சோதிச்சோன்னு அல்லாஹ் சொல்றான். அய்யூப் நபியை பத்தி சொல்லும் பொழுது அப்புறம் ரொம்ப சோதிச்சோம், இன்னா வஜதுனாஹு சாபிரன், சோதனையில் அவர் பொறுமையாளராகத்தான் நாம் கண்டோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் ஒரு நல்ல அடியாரா இருந்தாருன்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து அய்யூப் நபியை சொல்றான். இவ்வளவுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ்ல இவ்வளவுதான் இருக்குது. நம்மால என்ன பண்றாங்க, அய்யூப் நபி சோதனை என்ற உடனே கதை கிளப்புற. அப்படியே எப்படி சோதனை தெரியுமா, இப்படி நோய் வந்து புழுப்புழுத்து போச்சு, புழுக்கள் எல்லாம் கீழே வந்து விழுவும், பிடிச்சு அந்த சிரங்களை போட்டுக்குருவாரு, நல்லா தின்னு அப்படின்னு சொல்லி அந்த யூசுப் நபி சொல்லு, யார் அய்யூப் நபி சொல்லுவாரு, நடக்கவும் முடியாது, கொண்டாட்டி கூடையில வச்சு தூக்கிட்டு நினைச்சுவாங்க, ஒரு இடத்துக்காக போவாங்க. இவங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது. என்ன இருக்குதுன்னா அவரை சோதிச்சோன்னு இருக்குது. என்ன மாதிரி சோதிச்சோன்னு தெரியல, நம்ம தாங்க முடியாம சோதிச்சிருக்கிறாங்க விளங்கிக்க வேண்டியதான். அல்லாஹ் வந்து தாங்க முடியாம அவரை சோதிச்சிருக்கான், பல வகையில சோதிச்சிருக்கான். வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு சோதனையை அவர் கொடுத்திருக்கிறான். இதுக்கு ஏன் நீங்க கற்பனையை செலுத்தணும், அது இப்படித்தான் இருக்கும், இதுக்கு செய்யணும். அதே மாதிரி தாயிஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த ஹதீஸ் வாசகத்திலிருந்து விளங்குது. உஹதில் பட்டதை விட கூடுதலாக அந்த அவன் படுத்தின பாடுதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த அப்து யாலி, அவன் தான் அந்த தலைவன், அந்த ஊருக்கு ஜமாத் தலைவன், அந்த ஆட்சிக்கு தலைவன். அவன் படுத்தின பாடு இருக்குது, அதான் ரொம்ப கொடுமையானது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொன்னது, சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு படிச்சிருக்காங்க. உஹதில் நடந்துச்சுலங்க, உஹதில் என்ன நடந்துச்சு, ரத்தம் சிந்தி மூர்த்தியா ஒரு அளவுக்கு உடல் ரீதியான துன்பத்திற்கு ஆளானாங்க. அதை விட கூட பண்ணிருக்காங்க. மிதிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வெட்டி இருக்கலாம், குத்தி இருக்கலாம். இதுதானே அடிச்சலாதானா, அல்லதான் விட்டு எரிஞ்சான். அது கதையா ஜோடிக்க கூடாதுன்னு தாயிஃப் நகரத்து வீதியில இதெல்லாம் நடக்கலாம் போல. அவனை போய் சந்திச்சு தாவா கொடுத்தாங்க, தலைவனை போய் சந்திச்சு அவன் போய் மிதிக்கிறான். அவன் என்னென்ன பண்ணானோ, கட்டி வச்சானோ, சவுக்கால அடிச்சானோ, அவன் எப்படி எப்படி துன்பப்படுத்தினானோ, அதுகளெல்லாம் ஆதாரபூர்வமான அறிவிப்புகள்ல வரல. நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரில் பட்ட அளவை விட அதிகமான சிரமத்தை அந்த தாயிஃப்ல வந்து இருக்கிறாங்க. உடல் ரீதியான துன்பம்னா ஏசி பேச்சு இல்ல, உடல் ரீதியான ரத்தம் சிந்துற துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பம் அதிகமாக அவங்க வாழ்க்கையில சந்திச்சது தாயிஃப்ல தான். இதை வந்து நம்ம இப்படி நம்பினா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப அட்டி உத நிதி ரத்தம் சிந்துறது அந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டது அது தாயிஃபுக்கு போயிருக்கும் பொழுதுதான். இந்த அளவுக்கு தான் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்குது. சில கதைகள்லாம் என்ன செய்வாங்க, அந்த மலக்கு எல்லாம் வந்தாங்க, 3 நாள் என்னட்டு உத்தரவிடுங்கள், 2 மலக்கடியில வச்சு நசுக்கி விடுகிறோம்ட்டாங்க. இதெல்லாம் வந்து சரியான விவாயத்தில் இல்லை. சில ஹதீஸ் நூல்கள் இது இருக்குது. அவர்கள் இல்லாட்டாலும் அவர்கள் சந்ததிகளாவது